Bannari Amman Institute of Technology விசிட் பண்ணேன். சத்தியமங்கலம் கிட்ட இருக்கு. அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு கம்ப்ளீட்டாக அவங்க எஜுகேஷனே மாற்றிட்டாங்க. எனக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க கிளாஸில் உட்காரல, கோர்ஸ் இல்லை, எக்ஸாம் பண்ணல, ஒர்க் ஷாப்பில் இருக்காங்க. அவங்க ட்ரோன் பில்ட் பண்ணுறாங்க, ரோபாட் பில்ட் பண்ணுறாங்க. காம்படிஷன், MIT காம்படிஷன் ஃபார் இந்த பேஸ்கெட் பால் த்ரோ பண்ணுற ரோபாட். அது எவ்வளோ பேஸ்கெட் போடுதோ அதுக்கு தான் ஸ்கோர் இல்லையா, கரெக்டாக அது பேஸ்கெட் இது பண்ணோம். அந்த மாதிரி ரோபாட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முதல் வருடத்துலேருந்து ஆரம்பித்து 4 வருடத்துக்குள்ள 4வது வருஷம் ஸ்டூடெண்ட் லீடாக இருப்பாங்க. 3வது 2வது வருடங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்ரெண்டிஸை சேர்ந்துப்பாங்க. ஒரு டீம் ஒர்க். இந்த மாதிரி பல காம்படிஷன், ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் நடக்குமோ அந்த மாதிரி இதே எஜுகேஷன் ஆகிட்டாங்க. இதை செய்தவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் எக்ஸாம்ஸ் செமஸ்டர்லாம் எப்படி பண்ணுறாங்க? அவங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு வீடியோ பார்த்துருவாங்க கோர்ஸை. அதோட அதில் ஒரு சின்ன 4 கேள்வி கேட்பாங்க. அதுதான் அவங்களுக்கு எக்ஸாம். அது வந்து அதுக்கு கிளாஸ் போகக்கூடாது. அது கிளாஸுக்கு போகிறது பழக்கம் கிடையாது. ஒர்க் ஷாப்புக்கு போ, லேபுக்கு போ, இந்த இதை பில் பண்ணு. அதான் பில் பண்ணி கிடையாது. இந்த தியரின்றது லேர்னிங். ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரோன் பண்ணும்போது சில தியரி கற்றுட்டாங்க, அதுக்கு வேணுங்கிறத கற்றுப்பாங்க. இல்லைன்னா ட்ரோன் பண்ண முடியாது. எனக்கு சேலஞ்ச் வந்து ட்ரோன் செஞ்சாகணும். எனக்கு இந்த சேலஞ்ச் வந்து இந்த ரோபாட் ஷூட் பண்ணணும். அப்போ அது கண்டிப்பாக தானாகவே தேடி வந்துடும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ, அதுக்கான சாஃப்ட்வேரோ எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்ரோச் தான் இருக்கணும். இது வந்து நான் இன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான்ஜி எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வரும்போது இதை பற்றி தான் நிறைய பேசினோம். இப்போ IIT கவுன்சிலையும் இதெல்லாம் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இந்த எஜுகேஷனை ப்ராக்டிக்கலி ஓரியன்டாக ஆக்க முடியும். இப்படி வந்து என்ன ஆகும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கி ஸ்டூடெண்ட் வெளில வரும்போது நான் டிகிரி வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. இந்த செய்ய தெரியும், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வேலை தேட வேணாம், வேலை அவங்கள தேடி வரும்.